வணக்கங்க. ஹரக் செல்லங்கள் சேனலுக்கு உங்கள வரவேற்கிறேன். இன்னைக்கு விஜய் அவர்கள் கட்சி மாநாடு நடத்துறதா இருந்தது செப்டம்பர் 23. அது இப்ப நடத்துற மாரி இல்ல. கேன்சல் ஆகுற மாரி இருக்கு. வேற டேட் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அது என்ன நடந்தது? அத பத்தி இப்ப டாக் என்ன போயிட்டு இருக்குது? அது சொல்லி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபுல்லா பார்க்க முடியாது. ஏன்னா, அவ்ளோ போயிட்டு இருக்கு. ஒரு நாள் ஒரு சோசியல் மீடியாவ திறந்தோம்னா, அவ்ளோ காலைலேருந்து சாயங்காலம் வரைக்கும் ஃபுல்லா இது முக்காவாசி இத பத்தி தாங்க பேசிட்டு இருக்காங்க. விஜய் அவர்கள பத்தி, கட்சிய பத்தி, மாநாடு அது சொல்லி ஃபுல்லா அத பத்தியே தான் பேசிட்டு இருக்கு. ஸோ இப்ப வர வரைக்கும் நான் பேச வரேன்னா, இப்ப வரைக்கும் ஃபுல்லா அதான் பேசிட்டு இருக்கிறாங்க. ஸோ நம்ம அவ்வளவும் பார்க்க முடியாது. அதுல முக்கியமான பாயிண்ட்ட மட்டும் எடுத்து நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு அவரு கட்சி ஆரம்பிச்சாரு பிப்ரவரி மாசம். அதுக்கப்புறம் கட்சி பேர் அறிவிச்சாங்க. அப்புறம் ரிஜிஸ்ட்ரேஷனுக்காக எலக்ஷன் கமிஷன்ல அப்ளை பண்ணாங்க. அதுக்கப்புறம் ரிஜிஸ்டர் அதுக்கு நடுவுல போன மாசம் கட்சி கொடிய லான்ச் பண்ணாங்க. அதுக்கப்புறம் கட்சிய ரிஜிஸ்டர் பண்ணி எலக்ஷன் கமிஷன்லேருந்து உங்களுக்கு வந்தது. அப்ரூவல் வந்துச்சு. அதுக்கப்புறம் மாநாடு அதுக்கு வந்ததுக்கப்புறம் மாநாடு நடக்கலாம் சொல்லி மாநாடு குடுத்தாங்க. அதுக்கு ஒரு 21 கண்டிஷன் 21 விஷயம் கேள்வி கேட்டிருந்தாங்க. திருப்பி பதில் குடுத்தாங்க டிவிகேலேருந்து. அதுக்கப்புறம் ஒரு 33 கண்டிஷன்ஸ் குடுத்து, இது பிரகாரம் தான் நீங்க மீட்டிங் நடத்தணும் அப்படின்னு சொல்லி குடுத்துருந்தாங்க. ஸோ இப்ப அத பத்தி பார்க்கலாம். அத பத்தி என்னன்னா, இப்ப நம்மளுக்கு அத பத்தி உங்களுக்கு தெரியாது. நெறைய இத பத்தி பேச்சு நடக்குது. அது என்னென்ன பேசுறாங்கன்னு பார்ப்போம். இதுல யாருன்னா நெறைய எக்ஸ்பர்ட்ஸு, அப்புறம் ஜர்னலிஸ்ட்டு, பொலிட்டீஷியனு, அனலிஸ்ட்டு இது மாரி நெறைய பேர் இத பத்தி பேசுறாங்க. அது சம்மந்தப்பட்ட துறையில இருந்து எல்லாமே. அது என்ன பேசுறாங்கன்னு சொல்லி பார்க்கலாம். அதில ஒருத்தர் சொல்லியிருக்கிறாரு, முன்னாள் அமைச்சர் ஒருத்தர் சொல்லியிருக்கிறாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, இது மாரி மாநாடு நடத்துறப்ப இப்டி இப்டி நடத்தணும் அப்டி சொல்லி ஒரு கண்டிஷன் குடுப்பாங்க, போடுவாங்க. ஓகே. ஆனா இவங்க குடுத்துற கண்டிஷன வச்சு மாநாடே நடத்தவே முடியாது. எப்டி மாநாடு நடத்துற மாரி இல்ல. நீங்க மாநாடு நடத்துறதுக்கு குடுக்கல அவங்க. மாநாடு நடத்த வேண்டாங்கிறதுக்கு தான் குடுத்த மாரி இருக்கு அப்டி சொல்லி அவரே சொல்லியிருக்கிறாரு அவரு. ஏன்னா அவரு அரசியல் இருக்கிறாரு. ஏற்கனவே நெறைய பண்ணியிருப்பாங்க. மாநாடு நடத்தியிருப்பாங்க. ஸோ அவர் சொல்றாரு அது மாரி. அது ஒரு பாயிண்ட். அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்கன்னா, இது மாரி உங்களுக்கு இன்னொருத்தர் சொல்றாரு. அவரும் இந்த அரசியல் சம்மந்தப்பட்ட பத்திரிகையாளர் அப்படிதான். அவரு என்ன சொல்றாருன்னா, இது மாரி நாங்களும் என்ன பொதுவா ஒரு பெரிய கட்சிங்களா இருக்காங்க. இப்ப பெரிய கட்சின்னு யாருன்னா, டிஎம்கே, ஏடிஎம்கே, காங்கிரஸ், பிஜேபி இது மாரி. பெரிய கட்சி. அவங்களுக்குலாம் இவ்ளோ கண்டிஷன்ஸ் போட மாட்டாங்க. புதுசா வர கட்சிங்க, சின்ன கட்சிங்களுக்குலாம் இவ்ளோ போடுவாங்க. அப்படி சொல்லிட்டு நாங்களே ஒரு 2000 ஒரு ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஊர்வலம் போலாம் அப்படின்னு சொல்றப்ப, அவங்க 1½ கிலோமீட்டர் தான் போறதா நாங்க இருந்தோம். அதுக்கே ஒரு 38 கண்டிஷன்ஸ் குடுத்தாங்க. அதுவும் அவங்க சொல்ற ரூட்ல தான் போணும்னு சொல்றாங்க. அவங்க சொல்ற ரூட்ல ஆளே இருக்க மாட்டாங்க. அந்த பக்கமா தான் ஊர்வலம் சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாரி நாங்க இதுக்கு உண்ணாவிரதத்துக்கு கூட கேட்டோம். அப்பயும் அவங்க சொல்ற இடத்துல உண்ணாவிரதம்னு சொன்னாங்க. அந்த இடத்த உண்ணாவிரதம்னு மறுநாள் போய் சொன்னா கூட நெறைய பேருக்கு, "ஓ! அப்படியே உண்ணாவிரதம் நடந்ததா?" அப்படின்னு கேட்கிற அளவுக்கு அந்த இடம் யாருக்குமே தெரியல. அது மாரி இடத்துல தான் ஊர்வலம் சொல்லி குடுக்குறாங்க. இப்படிதான் நடக்குது அப்படின்னு அவரு ஒரு அனுபவஸ்தர். அவரும் நடந்திருக்கு ஆல்ரெடி. அவரும் சொல்லியிருக்கிறாரு. இத தவிர கண்டிஷன்ஸ் போட்டிருக்காங்க. 33 கண்டிஷன்ஸ் போட்டிருக்காங்க. அதுல என்னன்னா உங்களுக்கு கண்டிஷன்ஸ்ல சிலது நார்மலா பேசிக்கா எல்லாருக்குமே ஒரு பாதுகாப்ப குறிச்சு, ஏன்னா ஒரு ஹைவேஸ்ல சைடுல நடக்குது அப்படிங்கிறப்ப பாதுகாப்பு பிரச்சனை வரக்கூடாது. ஹைவேஸ்ல எல்லாம் வண்டிலாம் போறப்ப யாருக்கும் எந்த பாதகம் வரக்கூடாதுன்னு சொல்லி தான் அவங்க அக்கறையில போலீஸ் குடுத்துருக்காங்க. ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஃபாலோ பண்ணணும்னு சொல்றாங்க. அது ஓகே. அது தப்பு கிடையாது. ஆனா அது என்ன சொல்றாங்கன்னா, சிலதுல தேவையில்லாத கண்டிஷன் தான் குடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அது என்னன்னு பார்க்கலாம். அதாவது ஆம்புலன்ஸ் இருக்கணும், ஃபயர் சர்வீஸ் இருக்கணும், கழிவறைகள்லாம் இருக்கணும், சாப்பாடுக்கெல்லாம் ஏற்பாடுலாம் கரெக்ட்டா இருக்கணும், பார்க்கிங் வசதி இருக்கணும்னு சொல்றாங்க. எல்லாமே ஓகே. அதே மாரி ஆனா 234 தொகுதியிலேருந்து வர்றாங்கன்னா, வர்றதுங்க அந்த டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல போய் போலீஸ் கிட்ட டீடெயில்ஸ்லாம் ஃபுல்லா குடுக்கணும். எதுல வராங்க, என்ன, ஏது எல்லா டீட்டெயிலும் குடுத்துட்டு தான் அவங்க வரணும். அத்தனை தொகுதியிலேருந்து வராங்கன்னு சொன்னாங்க. அது எதுக்கு குடுக்கணும்? அது தேவையில்லாத தானே அப்படி சொல்லி அது ஒண்ணு சொல்றாங்க. அதே மாரி 2:30 மணிக்கு ஒரு 2 மணிக்கு மீட்டிங்னா 1:30 மணிக்கெல்லாம் சேர்ல இருக்கணும். அதுக்கப்புறம் யாரும் வரக்கூடாது. அப்படின்னா இது சுத்தமா இது எப்படி பண்ண முடியும்? ஏன்னா வெளியூர்லேருந்து வரவங்க முன்ன பின்ன ஆகும், போகும். அதுக்காக வர்றவங்க வர வேணாம். அவ்வளோ தூரம் வந்தவங்கள எப்படி வர விடாம பண்ண விட முடியும்? அப்படின்னு சொல்லி அது ஒரு இதெல்லாம் தேவையில்லாத கண்டிஷன் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாரி இவங்க மாநாட்டுக்கு ஒரு 85 ஏக்கர் நிலம் ஒரு 35 லேண்ட்லார்ட் கிட்ட குடுத்துருக்காங்க. இவருக்கு மாநாடு நடத்துறதுக்காக டிவிகே கட்சிக்கு குடுத்துருக்காங்க. அதுல வாடகைக்கு எடுத்துக்கிறாங்க. அதுல எப்படின்னா மாநாடுக்கு மட்டும் அத வச்சிருக்கிறாங்க. பார்க்கிங்க்கு
மீட்டிங்க்கு வந்து 2 சைடும், அதாவது மாநாடு நடக்கிற அந்த இடத்துக்கும் பக்கத்திலே வந்து ஒரு சைடு வந்து சவுத்லேருந்து வரத்துக்கும் நார்த்லேருந்து வரத்துக்கும் 2 பக்கமும் இடம் வாங்கியிருக்காங்க வாடகைக்கு. அதில் வந்து மாநாடு நடக்கிறப்ப அந்த அந்த இடத்துக்கும் பக்கத்தில் ஒரு இடத்துக்கு வாங்கியிருக்கிறாங்க, லெஃப்ட் சைடில் ஒன்று. ஸோ அது சொல்கிறாங்க, லெஃப்ட் சைட்லேருந்து ரோடு கிராஸ் பண்ணி வரப்போ ரொம்ப டிராஃபிக் ஜாம் ஆகும், அவ்வளோ பேர் வர பண்ணுறாங்க. அது ஓகே, அது கரெக்டு தான், ஏன்னா சேஃப்டி முக்கியம்னு சொல்லிட்டு. ஆனால் இதுக்காக நீங்கள் மாநாடு நடத்துகிற இடத்துல நீங்கள் பார்க்கிங்கை போடுங்கன்னு எப்படிங்க முடியும்? அவ்வளோ பார்க்கிங்கும் போட்டுட்டு மற்றபடி கழிவறை, சாப்பாடு இதெல்லாம் வேறு ஏற்பாடு பண்ணிவிட்டு ஆம்புலன்ஸ் இதெல்லாம் வரைக்கும் ஜனங்க வந்தால் உட்காரத்துக்கு ஒன்று அது வசதி பத்தாது உங்களுக்கு, அது ஒன்று. அதனால இந்த இடத்துக்கு பக்கத்துலேயே இருக்கிற பார்க்கிங்கை வச்சுக்கலாம், இன்னொன்று இந்த சைட்லேயே பாருங்கன்னு சொல்லிக்கலாம். அதை வந்து நீங்கள் அதையே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் வந்து கண்டிஷன்ஸ் வந்து நீங்கள் மாநாடு எப்படி நடத்தணும் நீங்களே சொல்லிக் கொடுக்குற மாதிரி, நீங்கள் சொல்கிறபடி தான் மாநாடு நடத்தணுங்கிற மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இது ஒரு விஷயம். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா, இதை வந்து சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த கட்சி வந்து தடுக்கிறாங்க, ஆளுங்கட்சி தான் தடுக்கிறாங்க அப்படின்னு ஒரு பேச்சு வந்து வர மாதிரி சொல்கிறாங்க. அதை வந்து விஜய் அவர்கள் எதுவுமே எங்கேயுமே அட்ரஸ் பண்ணல, அது சொல்லவே இல்லை. ஆனால் மற்றவங்களாம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி பேசுவாங்க, நம்மளுக்கே தெரியும். ஒரு கட்சியில் இன்னொரு கட்சியை தாக்கி பேசுவாங்க, அது மாதிரி பேச்சு வரப்ப அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்கிறப்ப என்ன சொல்கிறாங்க, அது விஜய் அவர்கள் சொன்னாரா, அவர் தான் பேசணும், வாயை திறந்து பேசணும் அப்படின்றாங்க. அதே மாதிரி வந்து உங்களுக்கு வந்து மாநாடு வந்து நடத்துறதுலாம் வந்து மாநாடு நடத்தவே முடியாது, அவர் நடத்தவே மாட்டார் அப்படின்னு பேசுகிறாங்க. அப்புறம் வந்து அரசியலில் கொஞ்ச நாள் தான் தாக்கு பிடிப்பார், அதுக்கப்புறம் அவர் போயிடுவார், சினிமாக்கே போயிடுவார் அப்படின்னு பேச்சு வருது. ஸோ ஒருத்தர் இன்னும் வரல, கட்சி ஆரம்பிக்கல, எலெக்ஷன் நிற்கல, அதுக்குள்ளே இவ்வளோ சொல்லுவாங்க. அதாவது வந்து ஆல்ரெடி இருக்கிறவங்க எல்லா ஃபீல்டும், அரசியல் கிடையாது, எல்லா ஃபீல்டுமே வந்து ஏற்கனவே இருக்கிறவங்க, ரொம்ப வருஷமாக இருக்கிறவங்க புதுசாக வரவங்கள பார்த்தா அவங்க எங்கேயோ பெருசாக வந்துருவாங்களோன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு எதிர்ப்புகள் இருக்கும், குறை சொல்லுவாங்க, எல்லாம் இருக்கும். இது மாதிரிலாம் நடக்கிறது சகஜம்தான். அதே மாதிரி தான் இவங்களும் பேசுகிறாங்க. அதுக்குன்னு ஒருத்தரை பார்த்து அவ்வளோ பேரும் பேசுறது எனக்கு வந்து ஏற்றுக்க முடியல. இப்படி இல்லாமல் பேசுவாங்கன்னு. ஏன்னா நம்ம அரசியல் இருந்து கிடையாது, நான் வந்து எந்த கட்சியிலையும் கிடையாது, எதுவும் கிடையாது. நானும் சாதாரண குடிமக்கள், எப்படின்னா மக்கள் ஓட்டு போடுற மக்கள் மாதிரி தான் நானும். என்னுடைய பார்வையில் எப்படி இருக்குன்னு நான் பேசுகிற வழி, நான் இந்த கட்சி சார்பாகவும் எதுவும் கிடையாது. அதுவும் இவங்க டிஸ்கஷன் பேசி எல்லாம் வரதை வச்சு நம்ம அதை என்னென்ன சொல்கிறாங்கன்னு சொல்லி உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன். இது மாதிரி வந்து அப்படி சொல்கிறாங்க. அது மாதிரி கட்சி ஆரம்பித்து இவ்வளோ நாள் ஆச்சு, இன்னும் வாய் திறந்தே பேசலை. மீட்டிங் நடக்கிறாங்க, இவரும் புஷி ஆனந்த் அவர்கள் மட்டும்தான் தெரியுறாங்க, விஜய் அவர்களும் புஷி ஆனந்த் அவர்கள் மட்டும்தான் தெரியுறாங்க. மற்ற யார் என்ன நிர்வாகிகள் யாருன்னு எதுவுமே தெரியல. அவங்க மீட்டிங் போடுறோன்னு சொல்கிறாங்க. அந்த மீட்டிங் போட்டால் நம்மளுக்கு வந்து வெளியில் வந்து ஒரு ஃபோட்டோ கூட வெளியிடல. எங்கெங்கேயோ இருந்து போகிறவங்கெல்லாம் ஃபோட்டோலாம் போடுறாங்க, எல்லாம் போடுறாங்க. இவங்க வந்து ஒரு ஃபோட்டோ கூட போடவே இல்லை. இது எதுக்கு சொல்கிறாங்கன்னு தெரியல, ஒன்று. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ வர்றப்போ வந்து மீட்டிங் நடக்கிறப்ப எதுக்கு பவுன்சர்ஸோட வராரு, ஒரு அரசியல் வந்துட்டால் எதுக்கு பவுன்சர்ஸு, இது மாதிரிலாம் நிறைய வந்து குற்றச்சாட்டுகள் வைக்கிறது. எப்படின்னா, ஒரு சின்ன பசங்க வந்து டீச்சர்கிட்ட வந்து மிஸ் இவன் அடிச்சிட்டான், மிஸ் இவன் கிட்டிட்டான், மிஸ் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது. தேவையில்லை, எல்லாத்தையும் வந்து நிறைய வந்து குற்றச்சாட்டுகள் வந்து அடிக்கிட்டே போகிறாங்க. அது எது தேவையில்லாத விஷயம் எல்லாமே. ஆனால் ஒன்றுத்து கூட விஜய் அவர்கள் வந்து இது வரைக்கும் பதிலே சொல்லவே இல்லை. ஆரம்பத்துலேருந்தே கட்சி ஆரம்பிச்சிருந்து எவ்வளோ கிரிட்டிசிசம் எவ்வளோ வந்துச்சு. ஆனால் அவர் ஒரு பிச்சு கோல் வச்சுக்கிட்டு அதை நோக்கி போகிறதும் அவர் போயிட்டுருக்காரு. இதுக்கெல்லாம் எதுக்குமே அவர் பதில் சொல்ல எதுவுமே பண்ணல. இது பதில் சொல்லிட்டு இருந்தால் அவங்களுக்கு வந்து அப்புறம் அவருக்கு வேலையை பார்க்க முடியாதுல்ல, அது ஒன்று. இன்னொன்று, அவர் சாதாரணமாக வரலைங்க. முக்கால்வாசி அரசியலுக்கு வரவங்க எப்படி வருவாங்கன்னா, சினிமா துறையிலேருந்து வரவங்க சொல்கிறேன். ஒன்று, மார்க்கெட் கொஞ்சம் டவுன் ஆன அப்புறம் வருவாங்க, ஏஜ் ஆகி வருவாங்க, இல்லைன்னா வந்து சினிமாலேயும் நடிப்பாங்க, அரசியல்லே இருப்பாங்க. இப்படி தான் வந்திருக்காங்க இல்லையா. இவரை மாதிரி ஒரு 49 இயர்ஸில் வந்தார். வரப்போ அதுலேயும் இதுலேயும் இருக்காமல் ஃபுல்லாக வந்து நான் கம்ப்ளீட்டாக ஒரு இதில் தான் கான்சென்ட்ரேட் பண்ணணும், மக்களுக்கு நல்லது பண்ணுறப்ப அதில் தான் நான் ஃபுல்லாக இறங்கணும் அப்படின்னு. அதுவும் சாதாரண ஒரு பீக்கில் இருக்கப்ப அதை விட்டுட்டு அவ்வளோ கோடி சம்பளம். இப்போ இந்த படத்தை கூட 270 கோடி அப்படின்றாங்க. இப்போ வர அடுத்த படம் 69, தளபதி 69 படத்துக்கு அவ்வளோ வாங்குறாருன்னு சொல்கிறாங்க. ஸோ அவ்வளோ வந்து இன்னும் போக போக எவ்வளோ ஆகும் தெரியல. அவ்வளோ சம்பளம் வாங்குறதுலாம் விட்டுட்டு ஒரு மக்களுக்கு நல்லது பண்ணணும் அப்படின்னு சொல்லி அரசியலுக்கு வரணும்னு சொல்லி அவ்வளோ விட்டுட்டு கரெக்டாக இங்கே வரேன், இந்த எலெக்ஷன் நிற்பேன் அப்படி சொல்லி அவர் சொல்லியிருக்கிறார். அது மாதிரி அதெல்லாம் இவர் ஒருத்தர் தான் அப்படி பார்க்கணும். இந்த ஏஜில் பீக்கில் போய் விட்டுட்டு வரவர் சும்மா வந்து ஏனோ தோணுன்னு வரமாட்டாங்க. அவருக்கு ஆலோசனை சொல்கிறதுக்கு ஆலோசகர்கள் இருப்பாங்க, நிறைய இருப்பாங்க, எக்ஸ்பர்ட்ஸாக இருப்பாங்க. அவங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணி அவங்களாம் சொல்கிறது, அந்த குரூப்லாம் சொல்கிறது, அதெல்லாம் கேட்டு இவரும் அவங்க கருத்துக்கள் கேட்டு இவரு கருத்து சொல்லி அப்படி தான் வருவாங்க வழியே. ஈஸியாக ஒரு அரசியல் வந்து கட்சி ஆரம்பித்து மாநாடு நடத்து எலெக்ஷன் நிற்கிறது, மக்கள்கிட்ட போய் சேரலாம் அவ்வளோ ஈஸி கிடையாது, பார்த்து தான் பண்ணோம். இன்னொன்று, இவர் ஒரு படமும் கமிட்டாக ஏற்கனவே படம் ரிலீஸ் ஆகிருக்கு, அடுத்த படமும் நடிக்க போகிறாரு. ஸோ இதில் வந்து அதில் நடிக்க போயிட்டாருன்னா திரும்பி டக்குன்னு அதை விட்டுட்டு இங்கே மீட்டிங் நடத்த முடியாது. ஸோ செப்டம்பர்லேயே நடத்த தான் முடிவு பண்ணார். இவ்வளோ பிரச்சனைகள் வந்துச்சுன்னொன்னு திருப்பி வந்து அதே பிரச்சனைகள் இவர் வந்து
குற்றச்சாட்டு வச்சுக்கிட்டு இவங்களால தான் வந்துச்சு, இப்படி தான் வந்துச்சு பண்ண குற்றச்சாட்டுலாம் வேணாம் சார், கொடுத்துட்டாங்கப்பா. அது என்ன பண்ணலாம், ஏது பண்ணலாம், அதுக்குள்ளே நடத்த முடியுமா, என்னென்ன பண்ணணும் சொல்லி டிஸ்கஷன் போயிட்டு இருக்குது. அவர் டிஸ்கஷன் பண்ணட்டும், வரட்டும், எலெக்ஷன் நிற்கட்டும், வரட்டும், அப்புறம் பேசலாம். அவர் கருத்துக்கள் சொல்கிறப்ப அப்போ நீங்கள் வந்து இப்படி சொல்கிறாரு, அவர் கோட்பாடு என்ன, கொள்கை என்ன சொல்கிறாரு, அவர் செயல்பாடு என்ன, அதை வந்து நீங்கள் டிஸ்கஸ் பண்ணுங்கள், விமர்சனம் பண்ணுங்கள். ஒன்றுமே சொல்லாத நீ சொல்லு. அதே மாதிரி அரசியல்வாதினா வந்தால் இப்படி தான் இருக்கணும், நீ அறிக்கை தான் கொடுக்கணும், நீ இப்படி தான் ஏதாவது சொன்னால் எதிர்ப்பு கொடுக்கணும், அப்படி பண்ணணும் இப்படின்னு ஒரு ரூல்ஸ் இருக்குது, ஒரு அது எழுதப்படாத சட்டம் இருக்குதுன்னு சொல்கிறாங்களே அது மாதிரி இருக்குது. அப்பெல்லாம் நீ பண்ணி தான் ஆகணும், அப்போ தான் அரசியல் நீ வந்தால் இப்படிலாம் அரசியல் வந்து எப்படி அதுக்கெலாம் அந்த கரெக்டாக நீ இருக்கணும் அப்படிங்கிறத பேசிகிட்டு இருக்காங்க. அதே மாதிரி அவர் வந்து எதிர்ப்பெல்லாம் அவர் தான் குரல் கொடுக்கணும், அவருக்காக நம்மளும் போய் இப்படி பேச முடியும், பேசிட்டு அவர் நாளைக்கு வந்து இல்லை அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுன்னு சொல்லிட்டு நம்ம எதுக்கு அப்படின்னா அவர் யாரையும் பேச சொல்லவே இல்லை. எங்களுக்காக நீங்கள் பேசுங்க பண்ண யாரையும் கேட்கல, இவங்களே கேள்வி கேட்டுக்கிறாங்க, இவங்களே பதிலும் சொல்லிக்கிறாங்க. ஸோ யாரையும் பேச சொல்ல, அவர் வந்து அவருக்குன்னு ஒரு தனி பாதை வச்சுட்டு என்ன பண்ணணும் முடிவு பண்ணிட்டு பண்ணட்டுங்க, கொஞ்சம் டைம் கொடுப்போம். அவருக்கும் வந்து இவ்வளோ தூரம் வரவருக்கு வந்து சும்மா வந்து என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் தெரியாமல் ஒன்றும் அவர் வரல அரசியலில். எவ்வளோ பெரிய ஒரு நாட்டே ஆளணும், அரசியலில் நிற்கணும் அப்படின்னா எவ்வளோ பெரிய விஷயம் தெரியும் அவருக்கு. ஸோ ஏற்கனவே இருந்ததில் ஒரு கட்சியில் இப்போ இதே வந்து இன்னொரு கட்சியோட அலையன்ஸாக போயிருந்தானே ஒரு பிரச்சனை இருக்காரு. அவங்க இதுலேயும் வந்து யாரும் பெரிய ஆளும் இல்லை. ஸோ ஒவ்வொன்றா கற்றுக்கிட்டு அடுத்த வருஷத்துல வரட்டுமே, ட்ரை பண்ணி வரட்டும், என்ன பண்ணுறான்னு பார்ப்பேன். நிறைய கட்சிகள் வந்து எல்லாம் போட்டிடுறாங்க அரசியல். அதே மாதிரி வந்து இவரும் வந்து வரட்டும், என்னென்ன பண்ணுறோம் வெயிட் பண்ணுவோம். அதுக்குள்ளே ஏன் வந்து அப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும்னு சொல்லி எதுக்கு பண்ணணும்னு சொல்லி புரியல. இது ஒரு விஷயம். அதே மாதிரி இப்போ வந்து கட்சியில் இருக்கிறாங்க அப்படின்னா இவர் வந்து கொள்கை கோட்பாடு செயல்பாடு என்னன்னு சொல்லி இவர் அனௌன்ஸ் பண்ணி சொல்லுவார் மக்கள்கிட்ட. ஸோ இதில் வந்து என்னென்னா கட்சியோட பலங்கிறது அந்த கட்சிக்கும் மக்களுக்கும் இருக்கிற உறவு தான். அவங்க 2 பேரும் சம்மந்தப்பட்டது, அவங்க தான் பார்க்கணும், இவர் எப்படின்னு பிடிச்சி அவங்க ஓட்டு போடணும் அது. ஆனால் இது வந்து மற்ற கட்சிகளுக்கோ மற்ற ஜேர்னலிஸ்ட்டுக்கோ ஆனலிஸ்ட்டுக்கோ அவங்களுக்கு இதுக்கு சம்மந்தம் கிடையாது. புரியுதுங்களா? இவர் கட்சி வந்ததுன்னா அது மக்களுக்கும் இவருக்கான இது. அதை இவர் பிடிச்சி என்னன்னு சொல்கிறாங்க போகிறாங்கன்னா, ஏன்னா இப்போ வந்து உங்களுக்கு வந்து ஓட்டு வந்து எவ்வளவு விழுதுன்னு சொல்லி எவ்வளவு பெர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லினா கிட்டத்தட்ட 6 கோடி வாக்காளர்கள் இருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. அதில் வந்து ஒரு மற்ற கட்சிகள்லாம் போக ஒரு 30% வந்து 35% வந்து எந்த கட்சியும் சேராதவங்க அப்படி இருக்கிறவங்க. அப்படின்னா அவங்க வந்து இவங்க வந்து அவங்களுக்கு வந்து இது மாதிரி வந்து ஒரு புது மாற்றம் வரணும்னு சொல்லி விரும்பலாம் போகலாம். ஸோ அரசியலில் வந்து எது வேணாலும் நடக்கலாம், இதுதான் நடக்கணும்னு சொல்ல முடியாது. ஸோ அதுக்குள்ளே ஏன் இவ்வளோ பேசுகிறாங்கன்னு தெரியல. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் பசங்கள்லாம் கொடுத்தாரு, இது ஒரு பெரிய விஷயமா சொல்லி அதை பற்றி வேற ரொம்ப விமர்சனம் பண்ணுறாங்க. இது ஒன்று. இதுவரை என்ன பண்ணணும்னா இவர் ரசிகர்களை வந்து ஃபஸ்ட்டு தொண்டர்களாக மாற்றணும். புரியுதுங்களா? தொண்டர்களாக மாற்றி அதுக்கப்புறம் வந்து அவங்ககிட்ட வந்து என்னென்ன பண்ணணும் ஏது பண்ணணும் மக்களுக்கு என்னென்ன பண்ணணும் தெளிவாக புரிய வச்சா மக்கள் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணுமோ அவங்க பண்ணுவாங்க. அதுக்குள்ளே அவசரப்படானா. ஏன்னா இன்னொன்று இவரும் அவசர கதியில் வந்து நடத்தலை. என்ன பண்ணுறாங்கன்னா இவர் மக்களுக்கு வந்து எந்த பாதகமும் வரக்கூடாது, மக்கள் சேஃப்டியாக இருக்கணும், அவங்க வந்துட்டு மீட்டிங் அட்டன் பண்ணிட்டு போகிறாங்க வராங்கன்னா அவங்க பத்திரமா இருக்கணும், எல்லாமே நல்லபடியாக நடக்கணும், எந்த ஒரு கெட்ட பேர் வரக்கூடாது, எந்த ஒரு அசம்பாவிதம் நடக்கூடாது சொல்லி அவ்வளோ ரொம்ப யோசித்து பார்த்து ஒவ்வொருத்தரும் அவங்க வீட்டில் குழந்தைங்களை அப்படி பார்த்துக்கிற மாதிரி அவ்வளோ தூரம் பார்த்து பொறுமையாக பண்ணுறாரு. அது இப்போ இதே நடந்துருச்சுன்னா அதில் ஒரு பிரச்சனை வந்து அதையும் பேசுவோம், எதுக்கு அவசரமாக நடத்தணும், எதுக்கு மனம் நடத்தணும், அதையும் தான் பேசுவோம். இப்படியும் பேசுவோம், பேசுகிறோம், அப்படியும் தான் பேசுவாங்க. ஸோ நம்ம அதை வந்து இவர் பண்ணுறது கரெக்டு தான், ஒவ்வொன்றுக்கும் பதில் சொல்லிட்டு இருக்கிறாம என்னமோ எப்போ பேசணுமோ அப்போ செயலில் காட்டலான் இருக்கிறாரு. அது மாதிரி தான். அதனால் ஒன்றும் பேசவே இல்லை, அவங்களே பேசிட்டு சொல்லி விட்டுட்டார். ஸோ அதனால் எல்லோரும் பேசிகிட்டு இருக்கிறாங்க, இவர் வந்து என்ன பண்ணுறான்னு சொல்லி பண்ணிகிட்ருக்கிறார். ஸோ இப்போ அடுத்த மீட்டிங்க்கு வந்து என்ன பண்ணால் அந்த அவங்க இடம் கொடுத்தவங்கள்ட்ட எல்லாம் வந்து போஸ்ட்போன் பண்ணி லெட்ரு வாங்கிட்டு இருக்காங்க எல்லாக்கிட்டையும். அப்புறமா அடுத்த மாதம் செய்யுது. ஸோ அப்போ அடுத்த மாதம் செகண்ட் வீக்கில் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா மழை காலம் வேறு வருது, ஃபெஸ்டிவல்லாம் வருது, தீபாவளிலாம் வருது. ஸோ அதுக்கு பிட்வீனில் வந்து பண்ணுவாங்க மீட்டிங் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாங்க. அது ஒன்று. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து சொல்கிறாங்க, மற்றவங்களாம் சொல்கிறாங்கன்னா நீ இப்படிலாம் பண்ணணும் அப்படிலாம் பண்ணணும், அப்படி தான் வந்து அரசியலில் நிற்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நீ வந்து ரொம்ப நல்லவங்களாக இருக்கணும்னு நினைக்கிறீங்க, மற்றவங்கள வந்து காயப்படுத்தாமல் இப்படிலாம் பாட்டுலாம் பண்ண முடியாது அப்படின்னா இதெல்லாம் சொல்லி இவங்க எதுக்கு இது மாதிரி பண்ணி இவர் பண்ணாருன்னா இவர் அரசியலில் ஜெயிச்சுவாங்க நல்ல எழுத்த சொல்கிறாங்களா என்னன்னு தெரியல. இதுதாங்க நினைக்க தோணுது. ஒரு சாதாரண மக்கள் என்ன நினைக்கிறாங்களோ அது மாதிரி தான் நினச்சி நான் சொல்கிறேன். இவ்வளோ அதாவது சொல்கிறேன், ஒரு சோஷியல் மீடியாவை திறந்தாலே ஃபுல்லாக இதை பற்றியே தான் பேசிகிட்டு இருக்கிறோம். இன்னும் என்னென்னவோ பேச்சு போயிட்டே இருக்குது. அது நமக்கு ஒன்றுமே புரியலை நம்மளுக்கு. ஏன்னா அரசியல் நம்மளுக்கு அவ்வளோ தெரியாது.
விஜய் அவர்கள படத்தை பார்ப்போம், தெரியும் நம்மளுக்கு. ஆனால் இந்த அளவு இருக்குதுன்னு சொல்லிட்டு இவ்வளோ வரும்னு தெரியாது. ஆனால் அவர் எல்லாத்தையும் நோட் பண்ணிட்டு தான் இருக்கிறாரு. என்ன பண்ணும் முடிவு பண்ணி தான் பண்ணிட்டு இருக்கிறாரு. பார்ப்போம் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு, எப்படி வராரு, அரசியல் நிற்கிறாரு, மற்றவங்களுக்கு என்ன பதில் கொடுக்குறாரு, எல்லாத்தையும் நம்ம வந்து பார்ப்போம். எல்லாம் நல்ல விதமாக நடந்தால் நல்லது தான். மக்களுக்கு நல்லது, மொத்தத்தில் மக்களுக்கு நல்லது நடந்ததுன்னா ரொம்ப நல்லது தாங்க. அதுதாங்க நம்மளுடைய விருப்பம். வேறு எதுவுமே கிடையாது. அரசியல் அது எதுவுமே கிடையாது. மக்கள் நல்லா இருக்கணும், அவங்க நல்ல திட்டங்கள்லாம் நல்லா கிடைக்கணும், அவங்க நல்லது பண்ணணும். இதுதான் நம்மளுடைய குறிக்கோள். அவரும் அதை நினச்சி தான் வராரு. நல்லபடியாக நடத்தணும், அவ்வளோதான். இதுக்கப்புறம் என்னவோ அதுவோ அவர் எல்லாம் எதிர்பார்த்தா வந்தார். அவர் எல்லாத்தையும் பண்ணுவாருன்னு நம்பிக்கையோட இந்த வீடியோ எத்தனை முடிச்சுக்கிறேன். எப்படி இருந்தது சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்டில் வந்து எப்படின்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.